கஸ்டமர் ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி மோட்டரோட ஷார்ட்டரை வந்து மேல் வீட்டுக்கு கொண்டு வர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்குன்னு அது ரொம்ப ஈஸியான வேலை தான், நம்ம பண்ணிடலாம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க அவங்க. ஷார்ட்டர் பார்த்தீங்கன்னா கீழ் வீட்டில் இருக்கு. மேலே வந்து வயசான அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து கீழே மேலே ஏறி இறங்கி கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஷார்ட்டர் மேலே வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்காங்க. மோட்டர் பார்த்தீங்கன்னா ஒரே மோட்டர் தான், ஆனால் ஷார்ட்டர் மட்டும் 2 வச்சு கேட்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆன் பட்டனையும் ஆஃப் பட்டனையும் டேரக்டா வந்து மேல் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இது என்னன்னா கீழேயும் ஆன் பண்ணிக்கலாம், மேலேயும் ஆன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வச்சு லைன் கொடுத்துருக்கோங்க. இப்போ இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா 2A சுவிட்ச் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுங்க. அதே மாதிரி வந்து நம்ம வந்து கீழே இருந்து ஒரு நியூட்ரல் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்கோம். இந்த மோட்டர் வந்து ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு தெரியறதுக்காண்டி நம்ம ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோங்க. அதுல இதுக்கு லைன் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து 4 ஒயர் கொண்டு வரணுங்க. அதுல வந்து ஃபேஸ் 1, நியூட்ரல் 1, அதுக்கப்புறம் ஆன் பட்டன்ல வந்து ஒரு லைனும் ஸ்டாப் பட்டன்ல வந்து ஒரு லைனும் கொண்டு வரணுங்க. மேல நியூட்ரல் கொண்டு வந்த காரணம் பார்த்தீங்கன்னா கீழே மோட்டர் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா நமக்கு தெரியறதுனால ஒரு இண்டிகேட்டருக்காண்டி தாங்க நம்ம நியூட்ரல் கொண்டு வந்தோம். அது சுவிட்சில் கொண்டு போக கூடாது. இதோட ஃபுல் வீடியோ யூடியூப்ல கொடுத்துருக்கேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.